வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கார் ரவி முத்துக்கிட்ட. இந்த மாதிரி நானும் ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்காக அலைகிறேன். யாராவது பெரிய ஆள் ரெக்கமெண்ட் சொன்னால் தான் தருவேன்னு சொல்கிறாங்க. அதுபோக உன் பேரில் என்ன சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு கேட்காங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில முத்து அப்படிங்கிறாங்க. டேய், அவங்க கேட்குறது விதிவசமாக இருந்தாலும் உனக்குன்னு நம்ம குடும்ப சொத்து இருக்குல்லடா அப்படிங்கிறாங்க. டேய், குடும்ப சொத்து இருக்குது, என் பேரில் எங்கே இருக்குது? இல்லைன்னா குடும்ப சொத்து பேரில் இருக்கிறவங்க சுருட்டி கொடுக்கணும். இப்போ அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லோன் தருவாங்க. ஆனால் அம்மா எனக்குன்னா சொல்ல மாட்டாங்கள்ல, மனோஜுக்குன்னா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசைப்பா. ஆனால் ரவியும் தன்னோட முயற்சி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பேங்க்காக போகிறான் வரான். அப்படி இருக்கும்போது லோனுக்கு கிடைக்காம போய்கிட்டே இருக்குப்பா. ஏதோ ஒரு வகையில் தட்டி தட்டி போயிட்டுருக்கு. காரணம், இவன் பேரில் சொத்து இல்லை, ஜாமீன்தார் யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி தவிர்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அதனால் ரவி ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறான்பா அப்படிங்கிறாங்க. டே ரவி, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்கள் பணத்தையே மனோஜ் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டோம்னா அப்புறம் கடை வச்சுருக்காங்கிறான், என்னெல்லாமோ கதை சொல்கிறான்பா. இப்போ வேறு மனோஜ் 30 லட்ச ரூபா ஏமாந்து போய் நிற்கிறான். இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் ரெடி பண்ணி தாங்கப்பான்னு உங்கள்கிட்ட எப்படிப்பா நான் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பையனுக்கு அப்பாவால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சு தானே தரணும். நம்ம குடும்ப சொத்து இருக்குது, நான் பாட்டிகிட்ட சொல்லி வேணாம் என்ன உனக்குள்ளே பங்கை தர சொல்கிறேன், அதை வச்சு நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பியா, என்ன பண்ணுவியா பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது வேணாம்ப்பா, அது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கானது, அதை நம்ம வச்சு பண்ணால் சரியாக இருக்காது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயாங்க பாரு, மனோஜை நீ பெருசாக நம்பினேன், அவன் நீ ஏமாற்றிட்டு அலைகிறான். அந்த ரோகிணி பிள்ளையை குறை சொன்னேன், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ரோகிணி பிள்ளை தான் உனக்கு என்ன செய்யுது, ஒரு கதையை முடிச்சு விட்ருக்கு. சரி ரைட்டு, அதெல்லாம் தள்ளுவோம். இப்போ ரவிக்கு நீனும் நானும் சேர்ந்து தான் ஒரு உதவியை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னால் என்னங்க பண்ண முடியும்? அவன் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா 25 லட்சம் 30 லட்சங்க, அதில் பல பணம் என்கிட்ட இருக்கா, இல்லை உங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா, நம்மக்கிட்ட இல்லை தான், ஆனால் அசையா சுத்தம் அந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை வச்சு நம்ம கொடுப்போம். ரவி ரொம்ப ஒழுக்கமான பையன், கண்டிப்பாக திருப்பி தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, என் வீட்டை யாரை நம்பி நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஏம்மா முத்துக்கு கொடுக்க முடியாது, உங்கள் பையன் இல்லை ரைட்டு, மனோஜுக்கு கேட்கும் போது கொடுக்க முடியாது, அவன் ஊதாரி செலவாளி கொடுக்கல ரைட்டு, இந்த ரோகிணிக்கு மட்டும் கொடுத்தீங்க, ரவிக்கும் கொடுக்க மாட்டேறீங்க, ஆனால் ரோகிணிக்கு யாருன்னே தெரியாது, பார்லர் வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கீங்க, அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறாங்க. டேய், சின்ன மீனை போட்டு தாண்டா பெரிய மீனை பிடிப்பாங்க. ரோகிணி மிகப்பெரிய கோடீஸ்வரி, அப்படி ஒரு மருமகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சேன், இல்லை நான் ஏன்டா செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், ஆதாயம் இல்லாமல் விஜயா ஒரு கதையில் இறங்குவாளா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா அப்படிங்கிறாரு அண்ணாமலை, நம்ம 2 பேரும் தான் வச்சு கொடுக்கணும் பிள்ளைக்கு, பிள்ளைங்கிட்டா அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் வராங்க. எப்போ நீங்கள் ரவிக்கு வச்சு கொடுங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, எனக்கும் கொஞ்சம் கடை இருக்குது, அதையும் கொஞ்சம் அடை வச்சு தாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரவி வந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. டேய், அம்மாவே முதல்ல வச்சு தாரேன் வரலன்னு சொல்லலை, அதுக்குள்ளே நீனும் உனக்கும் பணம் வேணும்ட்டு வரையே அப்படிங்கிறாரு ரவி மனோஜை பார்த்து. இல்லைடா, உனக்கு குடும்ப சொத்தில் வச்சு கொடுக்கும்போது எனக்கும் வச்சு தரணும்ல, இவங்க எனக்காக எதுவுமே செய்யலைல்ல, ரோகிணி சொல்லுது சரிதானே அப்படிங்கிறாங்க. என்னடா செய்யலை, என் வீட்டுக்காரர் பணத்தை வச்சு தானடா நீ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடினேன், என் வீட்டுக்காருக்கு அந்த 50,000 தாண்டி என்னடா செஞ்சுட்ட அப்படி இப்படின்னுக்கிட்டு விஜயா கேட்குறாங்க. ஏம்மா, எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என் சப்டீலருக்கு கொஞ்சம் கொடுக்கணும், அப்படி நான் கொடுக்கலன்னா கடையை நடத்த முடியாது, கடையில் அவங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கஸ்டமர் எப்போ தான் வராங்க, வரும்போது இவங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி வட்டிக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தரும் கடைக்கு வர மாட்டாங்கம்மா, ரொம்ப சங்கடம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இல்லைடா, யாருக்கும் வச்சு கொடுக்க மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே போயிடுறாங்க. உடனே ரவிட்ட முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கான், அவன் பேங்க் மேனேஜராக தான் இருக்கான், காலையில் வா நம்ம அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க.
காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னே, "டேய் ரவி கிளம்பிட்டியா?" அப்படிங்கிறாங்க. "இனிமே தான்" அப்படிங்கிறாங்க. "டேய் லோன் வாங்கினா நீ தான்டா அவசர அவசரமாக கிளம்பணும்" அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. "முத்து வா எப்படி இருக்க?" அப்படிங்க. "நல்லா இருக்கேன்" அப்படிங்கிறாரு முத்து அந்த மேனேஜர்கிட்ட. "நல்ல டிரைவர் நீ, நல்லா படிச்சிருந்தா என்ன மாதிரி நல்ல மேனேஜர் அந்த மாதிரி ஆகிருக்கலாம். ஆனால் நல்ல படிப்பேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் படிக்க முடியல உன்னால என்ன?" "சரி சரி" அப்படின்ட்டு இருக்கும்போது, "இது யார்?" அப்படிங்க. "என் தம்பி" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? என் தம்பி வந்து சமைக்கிறது சம்மந்தமாக படிச்சிருக்கான், பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலையிறான். அதுக்கு ஒவ்வொரு பேங்க்காக போகிறான். லோனு கிடைக்காம ரொம்ப சங்கடப்பட்டான். அப்போ என் நண்பன் ஒருத்தன் மேனேஜராக இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்பான் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதை பற்றி தெரில நண்பா. எங்கள் அப்பா ஒரு சர்க்காரில் வேலை பார்த்துச்சு, உனக்கே தெரியும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா பேர்லேயும் 2 வீடு இருக்குது. குடும்பத்தில் எங்களுக்கு சொத்து கிராமத்தில் இருக்குது. என் பேரில் 2 கார் இருக்குது. எதை வச்சா நீங்கள் என் தம்பிக்கு கொஞ்சம் லோன் கொடுத்து ரெடி பண்ணலாம், இல்லை என்னத்தையும் பண்ணலாமா அதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து, ஒன்றுமே வேண்டாம், உன் தம்பிங்கிற ஒரு அடையாளமே போதும். சரிதானா? எங்கள் பெரியம்மா பையன் பெரிய ஒரு பணக்காரனாக தான் இருக்கான், சொத்து பத்துலாம் இருக்குது. அவன் நான் ஜாமீன்தார் காமிக்க சொல்லிடுவான். என்ன, நான் மேனேஜராக இருந்து உன் தம்பிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கேன். எத்தனை லட்ச ரூபா லோன் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் வாங்குகிறேன், அதுக்கு 25 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது போக என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அழகாக தாராளமாக தரேன். முத்து தம்பிக்கு எவ்வளவோ தரலாம். நான் முத்துட்ட பல முறை சொல்லியிருக்கேன், முத்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, கார் ஓடிட்டு கிடக்க, நீ நம்ம பேங்க்கு வா, ஏதாவது லோனை வாங்கிக்க, பெரிய ஆளாக வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நண்பா பெரிய அளவில் கடை வாங்கி நான் எனக்கெல்லாம் அதை வந்து சரி பண்ண தர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி துணிஞ்சு ஒன்றை கூப்பிட்டு வந்திருக்கான் தம்பி, கண்டிப்பாக நீ பணம் திருப்பி தந்துடுவேன்னு தெரியும், ஏன்னா முத்து தம்பியில் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளையிலேருந்து வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே லோனெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரி ரைட்டு, இந்த செக்கை கொண்டு அங்கே கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரவி நேராக அந்த ஓனர்கிட்ட போய் இந்த செக்கை கொடுக்குறாரு. உடனே ரவி பேரில் ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. வீட்டில் வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க சுருதியும் ரவியும். டே முத்து ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லி முத்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. டே என்னடா நீ புல்லரிக்க மாதிரி பண்ணுற, ஏன் காலில் ஏன் விள்ற அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து, நீ இல்லைன்னா நடந்திருக்காது. சுருதி அப்பாட்ட பணம் வாங்கி நீ ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டியதானே, உனக்கு பிழைக்க தெரில அப்படின்னு அம்மா கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொன்னாங்க, சுருதியுமே கூட என்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய சுயமரியாதை கேட்கல. என் சுயமரியாதை பாதிக்காத அளவுக்கு என் பேர்லேயே நீ கடன் வாங்கி தந்திருக்க, ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா வாங்கி தந்தேன், எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் இருந்தான், என் ஃப்ரெண்டு சொன்னேன், அவர் ரெடி பண்ணியிருந்தான், நீ நல்ல மாதிரி தொழில் பண்ணி ஜெயிச்சு வா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, ரவிக்கு நீ வந்து ஒரு பேங்கில் சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருக்க, அப்போ எனக்கு வாங்கி தர மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நான் ரவியை நான் நம்புகிறேன், அவன் வாங்கின கடனை அடைச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் ஒன்றை நான் நம்ப மாட்டேன். உள் வீட்டுக்குள்ளே ஒரு பணத்தை வச்சாலே நீ ஆட்டையை போட்டு போயிடுவேன். இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒன்றையை நம்பி நான் அந்த மேனேஜர்கிட்ட போய் லோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் சீரலே வாப்பா ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம், முத்தையும் பாராட்டுறாரு. இப்போ எல்லோரும் நைட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் விடியுது. விடிஞ்ச பின்னாடி மனோஜுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி கடையை திறந்தோன்னே வந்து கடங்காரம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கடையை திறக்காரு. அப்போ ஸ்டாஃப் வந்தோடனே விட்டுட்டு, நான் வெளில போயிடுறேன், கொஞ்சம் மாஸ்க்கு போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடுதேன், ஏதாவது வியாபாரம் ஆகும்போது கொஞ்சம் வெயிட்டாக புல் வந்து எனக்கு ஃபோன் அடிங்க, நான் உள்ளே வந்துடுறேன், ஏன்னா நான் இருந்தோம்னா கடங்காரங்களாம் வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அனுப்பி விட்ருந்தாங்க. அப்போ புரோன்மணி வந்து தன்னுடைய கறிக்கடைக்கு சம்மந்தமாக கறியை கொடுக்குறதுக்கு பார்ட்டிக்காரங்க கொடுக்குறதுக்கு ஒரு ஏரியாவுக்கு டெலிவரி பண்ண வராங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, இன்றைக்கி ஒரு 3 கிலோ கறி வந்து மிச்சப்பட்டு போச்சே, நம்ம வேறு இன்றைக்கி விரதமே, தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்க முடியாத பூரா விரதம் இருப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமே, மறுநாள் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ல, நம்ம எதுக்கும் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்காரு. மிச்சம் மீதி கறியை வச்சுக்கலாமே ஃப்ரிட்ஜில் பதப்படுத்திக்கலாமேன்னு நினைக்காரு. அப்போ இந்த பர்னிச்சர் கடையை பார்த்தோன்னா, சரி இந்த கடை போட எதையுமே பார்க்காம, மோனோஜ் டிஜிட்டல் போட எதையுமே பார்க்காம அவர் பாலும் மலமலன்னு உள்ளே போயிருந்தார். உள்ளே போய் சாப்பிட்டுலாம் கேட்காங்க, இந்த கடை நல்ல கடை தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்ல கடை தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நானும் நல்ல கடை கறி கடை தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்களா. அப்படியா சார், சரி, அதில் வந்து கொஞ்சம் கறிகள் கொஞ்சம் மிச்சப்பட்டு போகுது, அரை கிலோ 1 கிலோ 2 கிலோன்னு அப்படி மிச்சப்படும். அப்போ அதை பக்குவப்படுத்தாமல் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, இல்லை அது ஓரமாக வைக்கவும் முடியாது, அப்படி ஆயிடுது.
அதனால் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். எனக்கு நல்ல தரமான ஃப்ரிட்ஜாக இருக்கணும். நான் வேணா தரமான கறியை என்ன செய்தேன், விற்பனை செய்தோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் கேட்குறாரு, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்க. இந்த இடத்துல இருக்குது, எப்போனாலும் வாங்க, தரமான கறியை சூப்பராக தாரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி எனக்கு அது பக்கத்தில் தான் அப்படிங்கிறேன். அப்படியா, அப்போ என் கடையை நீ பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் வந்திருக்கேன், ஆனால் உங்களை பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் இப்படி சொல்லுதீங்க, 2 தலைமுறையாக அது கடை இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் நடத்துதேன், ரொம்ப ஃபேமஸ்ஸு, எப்போனாலும் வாங்க, உங்களுக்கு அசல் விலையோட கொஞ்சம் குறைச்சி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு, அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 15,000 ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்க. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்குமா, சரி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பீங்களா ரொக்கமாக கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ரொக்கம் தான் சார், இங்கே எங்கள் ஓனர் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார். ஓனர் எங்கே அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்தா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பக்கத்தில் தான் வீடா அப்படிங்கிறாங்க. இல்லை ஓனர் வெளியே நிற்காங்க அப்படிங்கிறாங்க. சரி வர சொல்லுங்கள், இந்த இடத்துல கறி கடை வச்சுருக்கேன், ஏன்னா நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு கறி எது கேட்டாலும் குறைச்சி தரேன், ஆனால் நம்மளால் குறைச்சி தரணும்னு சொல்லிடு. என்னவா, நான் கொஞ்சம் நடந்துட்டு வந்தேன் தம்பி, இதில் கொஞ்சம் சேர் போட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் ஓனர்கிட்ட ஃபைனல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. சார் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு ஆள் வந்திருக்காரு, ஒரு 15,000 வருமானம் வருது அப்படிங்கிறா. உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துடுறாரு. வந்து கல்லால் உட்காந்துட்டு கஸ்டமர் எங்கே அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்காங்க, அவங்க வந்து இந்த இடத்துல கறி கடை வச்சுருக்குறாங்க, 2 தலைமுறையாக வச்சுருக்காங்களா, நல்லா ஃபேமஸாக அப்படிங்கிறாங்க. அப்படியா, நம்மளோட ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்களா, சரி ரைட்டு, நம்ம ஃப்ரிட்ஜ் ரொம்ப தரமாக இருக்கும், அடுத்தாப்புல பொருள் வாங்க நம்மகிட்ட தான் வருவார், அவரை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி ஓனர் வந்துட்டாரா அப்படிங்க. வந்துட்டார் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ப்ரோன் பண்ணி கவுந்துகிட்டே போகிறாரு. மனோஜும் அங்கே கல்லாவில் கவுந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு பில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஓனர் தம்பி, நம்ம கறி கடை இந்த இடத்துல இருக்குது, உங்கள் வேலை பார்க்குற ஆள் சொன்னாங்களா, எந்த கறினாலும் சொல்லுங்கள், எந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணாலும் தெளிவாக டெலிவரி பண்ணிடலாம், ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கறிக்கடையெல்லாம் பெருமையாக சொல்லிவிட்டு மனோஜை பார்க்குறாரு. மனோஜ் ப்ரோன் பண்ணி பார்க்குறாரு. 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. இது ரோகிணி மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் ரோகிணி மாப்பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் மலேசியா மாமா தானே அப்படிங்கிறாங்க. தம்பி சாரி தம்பி, சாரி தம்பி, என்ன சாரியா அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி சாரி தம்பி, என்னை அடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு ஒன்றுமே விடலை. அப்போ ரோகிணி அப்புறம் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி முடிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.